வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். என்னதான் நம்ம வசதியா கார்லயும் ஃபிளைட்லயும் போனாலும் இயற்கையோட பேசிக்கிட்டே அந்த ரயில்ல போற சுகம் இருக்கு பாருங்களேன். அப்படிப்பட்ட ட்ரெயினை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. உலகத்திலே மிக உயரமான ரயில் பாதை அப்படின்னா கிங்காய் திபெத் ரயில்வேஸ் தாங்க. இது கடல் மட்டத்துல இருந்து 5 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க ஆக்சிஜன் இல்லாம டிராவல் பண்ண முடியாது. சோ பேசஞ்சர் எல்லாருக்குமே ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்துருவாங்க. நம்ம டிக்கெட் இல்லாம கூட இருக்கலாம், ஆக்சிஜன் இல்லாம இருக்க முடியாதுங்க. அப்புறம் டிக்கெட் தான். தாய்லாந்துல மேக்லாங் ரயில்வே மார்க்கெட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த மார்க்கெட்டே ரயில் பாதையில தான் இருக்கும். தூரத்துல ட்ரெயின் வர சத்தம் கேட்டோன்னே எல்லாரும் அந்த ட்ராக்கை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ட்ரெயினும் அப்படியே உரசிக்கிட்டே போயிடும். திருப்பி பேக் டு நார்மல் மார்க்கெட் ஆயிடும். ஆஸ்திரேலியால ஒரு ரயில்வே ட்ராக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ட்ராக் 500 கிலோமீட்டருக்கு அட்ட ஸ்ட்ரெச் சல்லுன்னு போயிட்டே இருக்குமா. நம்ம ஊர்லலாம் ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்களே, இப்படி தான் போகும். ஜப்பான்ல தண்டவாளமே இல்லாம ட்ரெயினை கண்டுபிடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஓடுற இந்த ட்ரெயின் மணிக்கு 517 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். அந்த ஊர்ல தண்டவாளமே இல்லாம ட்ரெயின் ஓடுது, இங்க ட்ரெயினே இல்லாம தண்டவாளம் கிடக்கு. நியூசிலாந்துல கிறிஸ்பர்ன் நேப்பியர் இந்த 2 ஊருக்கு நடுவுல போற ரயில்வே ட்ராக் கிறிஸ்பர்ன் ஏர்போர்ட் ரன்வேலயே இருக்குங்க. இதனால ட்ரெயின் இயங்குறப்பெல்லாம் அந்த ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி தான் ட்ரெயினை இயக்க முடியுமா. உலகத்திலேயே ட்ரெயினுக்காக ஃபிளைட் நிறுத்துற ஊரு அதுதான். இந்தியாவிலே மிக ஸ்லோவான ட்ரெயின் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணது ஊட்டிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடையில ஓடுற நீலகிரி எக்ஸ்பிரஸ். இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும். ஆனா அப்படி போகும்போது அந்த மலை, இயற்கை காட்சி, அந்த குகைக்குள்ள பூந்து போகும்போது திப்ருகர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இதுதாங்க நம்ம இந்தியாவிலே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற ட்ரெயின் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இது போற தூரம் பாத்தீங்கன்னா 4273 கிலோமீட்டர். அவ்வளோ லாங் போயிட்டு வந்தா அவிஞ்சிரும். ஸ்ரீ வெங்கடன சிம்ம ரஜுவரி பட்டா. நான் எதுவும் மந்திரம் சொல்லலைங்க. இது ஒரு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து ரேணிகுண்டா அரக்கோணம் நடுவுல இருக்குங்க. இந்த பேரு தான் இந்தியாவிலேயே பெரிய பேர் கொண்ட ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்கு. ஜாம்செட்ஜி அண்ட் ஜெகநாத் இவங்க 2 பேரும் 1851 டிசம்பர் 22ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இந்தியால ரயில்வே ட்ராக்க போட்டிருக்காங்க. நாட் பிரிட்டிஷர்ஸ். ரூர்கி அண்ட் பிரண் கலியர் இந்த இடைப்பட்ட தூரத்துல 10 கிலோமீட்டருக்கு ரயில்வே ட்ராக் அமைச்சு தண்ணியை டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஏசி ட்ரெயின் எங்க தெரியுமா விட்டாங்க? பெனின்சுலர் ரயில்வேஸ்ல தான் 1874ல இத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி 1891ல தான் வந்தது. அதுவும் வெறும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் 1907ல எல்லா கிளாஸஸ்க்கும் அந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனா ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி வச்சோன்ற அளவுக்கு நம்ம பசங்க இந்தியாவோட பேசஞ்சர் நீராவி ட்ரெயினை மும்பைல இருந்து தானேக்கு 1853ல இயக்கியிருக்காங்க. மொத்த கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 34. அதே மாதிரி சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா வாலாஜால இருந்து ராயபுரத்துக்கு இயக்கியிருக்காங்க. மொத்த கிலோமீட்டர் வந்து 90 கிலோமீட்டர். எந்த வருஷம்னா 1856ல. ஓகே மக்களே, நம்மளோட 12 டக்கரோட தொகுப்பை எவ்ரி சண்டே ஈவினிங் 5:30க்கு ஆதித்யால மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.